திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போகக்கூடாது, எடுத்துட்டு போனா பாதிப்பு வருமா, புதுசு புதுசா நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்றது அப்படின்றது இல்லைங்க. நம் முன்னோர்கள் சொன்னது இடையில நம்ம மறந்தது நாங்க பாத்தீங்கன்னா அதை உணர்த்திக்கிறோம். எங்க இறையாற்றல் இறையுணர்வோடு சில விஷயங்கள் சொல்றாங்களோ அங்க பாத்தீங்கன்னா விஞ்ஞான பூர்வமா விளக்க முடியாது. கடவுள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வாழறவங்களும் வாழறாங்க, கடவுளே இல்லைங்க வெறும் கல்லு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது அவங்களுடைய மனதை பொறுத்தது. விஷயம் பாத்தீங்கன்னா இங்க பூஜை அறை பொருட்கள். எங்க வீட்டுல புளிய மரம் இருக்குமா, பொண்ணுக்கு புளி கொடுத்து விடுவ. பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க புளி இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறா, 1 கிலோவே இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறா, அவ எவ்வளவு கொடுத்து வாங்கினாலும் வீட்டுல இருந்து புளி கொடுக்க கூடாதுமா. புளி எல்லாம் வாங்கினா காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை புளி அம்மா குத்தி கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடாதுமா. விருந்தாளிகள் வராங்க, அதிதிகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கே கசப்பு நம்ம சமைச்சு போடக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரமும் இருக்கதான் செய்யுது. இல்லை மண்வெட்டி, கத்தி, கெடப்பாறை, கோடாலி, இப்படி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. என்னென்ன வீட்டை சுற்றி கார்டன் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியோட வாசம் குறையும். எல்லாத்துக்குமே மகாலட்சுமியோட வாசம் குறையுமா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது வீட்டில் இருக்க பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது குறையும், எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மறந்தோ செஞ்சிடாதீங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலேருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனால் பாதிப்பு வருமா. ஒரு சில பொருட்கள்லாம் சொல்கிறாங்களே, எண்ணெய் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சீயக்காய் எடுத்துகிட்டு போகக்கூடாது, புளி எடுத்துகிட்டு போகக்கூடாது, உப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்களேம்மா, அதெல்லாம் உண்மைதானா இல்லை சும்மாவே புதுசு புதுசாக எல்லாரும் சொல்லிடுறாங்களா? அதுவும் சிலர் பாருங்க கமெண்ட்ல போடவே போடுவாங்க, இப்படி புதுசு புதுசா நிறைய பேர் கிளம்பியிருக்கீங்க, புதுசு புதுசா உருட்டுறீங்க அப்படின்றது. இது எதுவுமே பாத்தீங்கன்னாங்க புதுசு புதுசா நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்றது அப்படின்றது இல்லைங்க. நம் முன்னோர்கள் சொன்னது இடையில நம்ம மறந்தது நாங்க பாத்தீங்கன்னா அதை புனர்ப்பிக்கிறோம். புதுசாக நாங்கள் எதையும் கண்டுபிடிச்சி சொல்ல, நம்ம சாஸ்திரங்களும் முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் என்ன சொன்னாங்களோ இதை செய்யக்கூடாது. எங்க இறையாற்றல் இறையுணர்வோடு சில விஷயங்கள் சொல்கிறாங்களோ அங்கே பார்த்திங்கன்னா விஞ்ஞான பூர்வமாக விளக்க முடியாது. ஒரு சிலது விஞ்ஞான பூர்வமாக விளக்கலாம், பலதை பார்த்திங்கன்னா விஞ்ஞான பூர்வமாக விளக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் சொல்கிறோம். நம்பிக்கை இருக்கவங்க பார்க்கலாம், நம்பிக்கை இல்லாதவங்க இதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா கடவுளே பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்றவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. கடவுள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வாழறவங்களும் வாழறாங்க, கடவுளே இல்லைங்க வெறும் கல் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது அவங்களுடைய மனதை பொறுத்தது. அவங்கள கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவும் கூடாது. சரி, ஓகே, இப்போ நேராக பதிவுக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பொருட்கள் அம்மா வீட்டிலேருந்து தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா, விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை அறை பொருட்கள். இப்போ நிறைய வீட்டில் பாருங்கள், பொண்ணு மேலே ரொம்ப பாசம் இருக்கும் அம்மாவுக்கு. ஒத்த பிள்ளையாக இருக்கும், ஒத்த பொண்ணாக இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் மருமக அப்படின்னு ஒருத்தி இருப்பா. ஆனால் அந்த தாய்க்கு, அதாவது அந்த மாமியாருக்கு, மருமக தான் அந்த வீட்டினோட மகாலட்சுமி அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. தன் பொண்ணை தான் மகாலட்சுமியாகவே பாவிப்பாங்க. ஆனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இது பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகள் தான் சொல்கிறாங்க. இன்னொரு மகள் அவ. இன்னொன்று பாருங்க, வீட்டுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அவளை மகாலட்சுமியாவே தான் பாவிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மருமகளும் மாமியாரை பெத்த தாயாக பாவிக்கணும். சரி, இப்போ அந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு முன்னுரிமை கொடுக்காம வீட்டினோட பொண்ணுக்கே முன்னுரிமை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? வீட்டு பூஜை அறையில் பாருங்க, அழகாக வெளியே போயிருப்பாங்க. ஒரு தீர்த்த யாத்திரை போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காசிக்கு போயிருக்காங்க, ராமேஸ்வரம் போயிருக்காங்க, அழகாக 2 பாவை விளக்கு வாங்கி வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருப்பாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பா, அம்மா இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்கே, நான் எடுத்துகிட்டு போக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு முறையேனும் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த விளக்கை கொடுக்கக்கூடாதுமா.
கொடுத்தா என்ன ஆகும்? கொடுத்தா வீட்டில் இருக்க லக்ஷ்மி வாசம் குறையும் அப்படின்றது ஐதீகம். அது எப்படிம்மா குறையும் அப்படின்னா, அப்படிதான் நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே அதை ஈடுகட்டவே முடியாதா? வீட்டுக்கு வந்த மருமக நிறைய இறை வழிபாடு பண்ணி அதை ஈடு கட்டலாம். இருந்தாலும் எதுக்கு கொடுப்பானே, அதுக்கு எது ஈடு கட்டுவானே? புதுசாக பொண்ணுக்கு வேணுமா, தங்கத்தில் கூட விளக்கு வாங்கி கொடுங்க, வெள்ளியில் கூட விளக்கு வாங்கி கொடுங்க. ஆனால் வீட்டில் ஒரு முறையேனும் ஏத்தனை விளக்க கொடுக்கக்கூடாது. இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க, ஏற்றாமல் வச்சுருக்கீங்களா, தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அந்த அம்மா வந்து ஒரு சிலை வழிபாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான ஒரு படம் வச்சுருக்கு, படம் வழிபாடு அந்த பூஜை ரூமில் ஒரு 6 மாதமாக வழிபாடு பண்ணுறாங்க, 6 வருஷமாக வழிபாடு பண்ணுறாங்க, 10 வருஷமாக வழிபாடு பண்ணுறாங்க, ஒரு சிலை வழிபாடு பண்ணுறாங்க, இல்லை ஃபோட்டோ இருக்குது. எனக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை, வழிபாடு வந்து நான் பண்ண புண்ணியம் என் மருமக வந்து அந்த வழிபாடு செய்யக்கூடாது, அவளுக்கு அந்த புண்ணியம் போகக்கூடாது, ஆக அந்த சிலையை நான் என் மகளுக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னா அது செய்யக்கூடாது. நீங்கள் சிலையை மட்டும் கொடுக்கல, வீட்டில் இருக்க அந்த தாயோட, உதாரணத்துக்கு வாராகி தாயார் வழிபாடு பண்ணுறீங்க, 10 வருஷமாக வழிபாடு பண்ணுறோமா, அம்பிகையை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க, பார்வதியினோட உருவ சிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க, 10 வருஷமாக 15 வருஷமாக நீங்கள் அம்பாவை வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க. மருமக வந்துட்டா எனக்கு உடல்நிலை, எனக்கு வயோதிகம், உடல்நிலை சரியில்லை, நான் படுத்த படுக்கையாக இருக்கேன். இந்த தாயார்னோட வழிபாடு பண்ணதுனால தாயார்னோட கருணை பார்வை, தாயார்னோட கடாட்சம் பரிபூர்ணமாக அந்த சிலையில் இருக்குது. அந்த சிலைக்கு உயிர் இருக்குது, உண்மைதான். அந்த சிலைக்கு உயிர் இருக்கும், கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அதை என் மருமக பெருசாக சாமியெல்லாம் கும்புறதில்லைம்மா, அவளுக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை. அவள் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாள். ஒன்று இறை வழிபாடு தடங்கலாகும், அதனால் என் பொண்ணு கொடுக்குறேன். இன்னொன்று அந்த தொட்டு பூஜை பண்ணுற பிராப்தம் என் பொண்ணுக்கு தான் உண்டு, அதனால் கொடுக்குறேன். எந்த எண்ணத்தினால நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாது. நல்ல எண்ணமும் வச்சுக்கலாம், என் பொண்ணுக்கு தான் வரணுன்றதும் நியாயம் தானே, அதுவும் ஒரு விதத்தில் நல்ல எண்ணம் தான். இருந்தாலும் இது வீட்டில் இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. மருமகளுக்கு சொல்லி கொடுத்து அம்பிகையை இப்படி வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து வழிபட வைக்கணுமே தவிர, எளிமையான முறையில், உங்களை மாதிரி ஒரு பெரிய நிறைய விஸ்தாரணமாக செய்யலை அப்படின்னாலும் எளிமையான முறையில் சொல்லி கொடுத்து நீங்கள் செய்ய வைக்கணுமே தவிர, அந்த சிலையோ அந்த உருவப்படத்தையோ பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது. பூஜை ரூமில் இருக்க மணி, பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பாளத்தட்டு, காமாட்சி அம்மன் விளக்கு, இப்படி பூஜை ரூம் வஸ்துக்கள் எதையுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தியதா இருந்தால், பயன்படுத்தலை புதுசுனா நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இது விஷயமா. 2வது விஷயம் வந்து பாருங்கள், நிறைய வீட்டில் இருக்க விஷயம். எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குமா, பொண்ணுக்கு புளி கொடுத்து விடுவேன். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே புளி இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறா, 1 கிலோவே இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறா, அவள் எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் வீட்டிலேருந்து புளி கொடுக்கக்கூடாதுமா. சரிம்மா, இப்போ வீட்டில் வந்து மூட்டை மூட்டையாக புளி இருக்குது, அதை என்ன பண்ணுறது? வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணி கடைக்கு போட்டு அதில் வர காசை வேணால் பொண்ணுக்கு கொடுங்க, நீங்கள் புளியாக கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புளியெல்லாம் வாங்கினா காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை புளி அம்மா குத்தி கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடாதும்மா. புளி வெளியே என்ன கிலோ, 1 கிலோ என்ன விலை விற்கிதோ, நீங்கள் எத்தனை கிலோ வாங்குறீங்க எடை போட்டு அதுக்கான உரிய தொகை கொடுத்து வாங்கணும். அதுக்கு நாங்கள் வெளியிலே வாங்கிப்போமேம்மா, வெளியிலே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அம்மா வியாபாரம் பண்ணி அந்த காசை உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. இது 2வது விஷயமா. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து பாருங்கள் தென்னந்தோப்பு இருக்கும், அப்போ தேங்காய் எண்ணெய் காண ஆடுவாங்க, இல்லைன்னா எள்ளெண்ணெய், இப்படி எந்த எண்ணெயாக இருந்தாலும் வீட்டில் இருந்து எண்ணெய் அப்படின்றது மகளுக்கு கொடுத்து விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியினோட வாசம் குறையும். எல்லாத்துக்குமே மகாலட்சுமியினோட வாசம் குறையுமா அப்படின்னா, ஏறக்குறைய 108 வஸ்துக்கள் சொல்லியிருக்கா மகாலட்சுமி தாயாரே, இதிலெல்லாம் நான் நிறைஞ்சிருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி வஸ்துக்கள் சிலவனம்மா இது. ஆக என்ன எக்காரணத்தை கொண்டும் கொடுத்து விடாதீங்க. சீயக்காய், பொண்ணு வந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கும்போது பொண்ணுக்கு சீயக்காயில் நான் வந்து பாருங்கள் செம்பருத்தி இலை போடுவேன், நெல்லிக்காய் போடுவேன், கரிசலாங்கண்ணி போடுவேன், வெட்டி வேறு போடுவேன், ஆரஞ்சு தோல் போடுவேன், இதெல்லாம் போட்டு நான் சீயக்காய் அரைச்சி கொடுப்பேங்க. என் பொண்ணுக்கு வீட்டில் இருந்த வரைக்கும் முடி நல்ல ஜம்முன்னு இருந்துச்சு. இப்போ கல்யாணம் ஆகி மாமியார்கிட்ட போயிட்டா, திருமணமான வீட்டில் பொண்ணுக்கு வேலையே ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியலம்மா, அதனால் நான் சீயக்கல்லாம் அரைச்சி இதெல்லாம் போட்டு ஒரு டப்பா ரொப்பி கொடுக்குறேம்மா. கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதும்மா. கொடுத்தா நான் முதல்ல சொன்ன கதை தான். உங்களுக்கும் உங்கள் மகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனமுட்டங்கள், மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆக செய்யாதீங்க. உங்கள் வீட்டினோட மகாலட்சுமி வாசத்தை நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆக இது செய்யக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் முருங்கை மரம் இருக்கும், முருங்கைக்காய் கட்டுக்கட்டா அப்படியே பொண்ணு வருது அப்படின்னா வர சொல்லி கொடுக்குற அம்மாக்களையும் நான் பார்த்துருக்கேன்.
பொண்ணு வருதுன்னா கொடுக்கறது வேறங்க. முருங்கை காய்க்கிற நேரத்தில் பொண்ணு, பாப்பா வீட்டில் முருங்கை மரம் காய்ச்சி தொங்குது கண்ணு, வீட்டுக்கு வா, நல்ல ஒரு 10 கட்டு எடுத்துன்னு போ, 10 கட்டு எடுத்துன்னு போ. முருங்கைக்காய் கொடுக்கக்கூடாது, முருங்கைக்கீரை கொடுக்கக்கூடாது. வீட்டில் பாவக்காய் கொடி, இங்கே ஊரில் பாவக்காய் விலை கம்மி இருக்குது, பாவக்காய் வாங்கி கொடுக்குறேன். பாவக்காய், கோவக்காய், சுண்டக்காய் கொடுக்கக்கூடாது. பொதுவாக வந்துமா வீட்டில் விருந்தாளிகள் வராங்க, அதிதிகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கே கசப்பு நம்ம சமைச்சு போடக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரமும் இருக்க தான் செய்யுது. ஆக இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு ஊசி நூல் முதல் கொண்டு கொடுப்பாங்க. ஊசி நூல் கொடுக்கறது, வீட்டில் தோட்டம்னா அதுக்கு மண்வெட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண்வெட்டி, கத்தி, கெடப்பாறை, கோடாலி, இப்படி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. என்னென்ன வீட்டை சுற்றி கார்டன் இருக்குது, அங்கே புள்ள அது ரொம்ப விலை கொடுத்துவாங்க. புள்ள பாம்பேயில் இருக்குது, புள்ள டெல்லியில் இருக்குது, புள்ள சென்னையில் இருக்குது, கிராமத்தில் இது விலை கம்மியாக வருங்க, அதனால் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் செய்யாதீங்கம்மா. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கக்கூடாது. இரும்பு கடா, இரும்பு தோசைக்கல், இந்த கூர்மையான ஆயுதங்கள் இது எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஊசி நூல் கொடுக்கக்கூடாது. ஊசி நூல் ஒன்று கூர்மையான ஆயுதம் ஒன்று. ஊசி நூலும் மகாலட்சுமியோட வாசம் ஜாஸ்தி இருக்கிறதுமா. அதனால தான் சொல்லுவாங்க ராத்திரி தைக்காதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணமும் இருக்குது. ராத்திரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருட்டில் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், தைக்கும் போது தப்பாக தைச்சிடும் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் சாஸ்திரமும் இப்படி சொல்லுதுமா. ஆக இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதுக்கும் மேலே பாருங்க, நிறைய பேர் நான் கட்டண புடவை, சாமிக்கு படைச்ச புடவை, முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய வீட்டில் நடக்கிறது. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களுக்கு இப்போ மாலை அமாவாசையில் புடவை படைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புடவை படைக்கும் போதே தம் பொண்ணுக்கு என்ன கலர் இல்லையோ, என்ன கலர் வேணுமோ, நம் முன்னோர்களுக்கு படைக்கிறது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு நான் படைக்கிறேன்னா, எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா சாதா புடவையே கட்ட மாட்டாங்க, சுங்குடி புடவை தான் கட்டுறாங்க, இல்லைனா 9 கஜம் புடவை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த 9 கஜம் புடவையை தான் வச்சு படைக்கணும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். என் பொண்ணுக்கு பிரியமானது சாஃப்ட் சில்க் புடவை வச்சு படைக்கிறேன், அதை பொண்ணுக்கு கொடுத்து விடுவேன். நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமிக்கு தான் கொடுக்கணும், பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுக்கவே கூடாதா? கொடுக்கலாம். அதாவது வீட்டில் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி இன்னொரு பொண்ணு கொடுக்கக்கூடாது. அப்படி வைக்கிறீங்கன்னா 2ஆ வைங்க. 9 கஜம் புடவை 2 வச்சு, ஒன்று உங்கள் மருமகளுக்கு, ஒன்று உங்கள் மகளுக்கு கொடுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து 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 செய்யணும். ஒன்றுமா சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று, இன்னொன்று வீட்டில் ஒரு பொண்ணை வச்சு எல்லாமே அவங்க பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்மளை பெருசாக கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பொண்ணு மேலே தான் ஆசை இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மனம் கஷ்டப்படுறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது குடும்பத்துக்கு ஆகாது. ஆக அது செய்யாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது நிறைய பேர் நான் டூர் போகிறேங்க, தீர்த்த யாத்திரை போகிறேன், அங்கே போயிட்டு ஷாம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வாங்கணும். அதனால் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இருக்குது, டெய்லி தேங்காய் எண்ணெய் வைக்கிற வழக்கம் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா பிரயாணத்தில் உடல் சூடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறது, சீயக்காய் எடுத்துகிட்டு போகிறது, ஷாம்பு கூட தப்பு இல்லைங்க, சீயக்காய் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக செய்யாதீங்க. ஷாம்பு, ஆர்டினரி ஷாம்பு ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீயக்காய் தூள் ஷாம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறது. சீயக்காய் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, எண்ணெய் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது சாஸ்திரமே சொல்லுதுமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது வீட்டில் இருக்க பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது குறையும், எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மறந்தும் செஞ்சிடாதீங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு, நிறைய பேர் பாருங்கள் கல் உப்பு எங்கள் ஊரில் ரொம்ப மலிவாக கிடைக்கும், நல்ல சத்தான உப்புக்கள். இந்த அயோடைஸ்டு சால்ட்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்துப்பு கொடுக்குறோங்க, கல் உப்பு கொடுக்கல, தூள் உப்பு கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பும் முதல்ல கொடுக்கக்கூடாத விஷயமா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒரு சிலர் ஒரு சில சமுதாயத்தினர்கிட்ட பார்த்திங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு சீர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் தொடப்பம், செருப்பு எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அது அவங்களோட சம்பிரதாயம் இருக்குது. அதனால திருமணத்தின் போது ஒரு இதுவாக வரதட்சணையாக கூட கொடுக்குறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு வருது, 1 மாதம் கழிச்சு வருது, வரும்போதெல்லாம் தொடப்பம் கொடுக்கறது கூடாது. வரும்போதெல்லாம் பிள்ளைக்கு புதுசாக செருப்பு எடுத்து கொடுக்கறது கூடாது. இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.